السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 63. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 63ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் 63ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரே ஒரு ஹதீஸை பற்றி மாத்திரம் நாம் பேச உள்ளோம். அந்த ஹதீஸானது நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக அந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், அவர்களுடைய தொழுகை எப்படி ஆகி இருந்தது என்ற அந்த சம்பவத்தை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள். அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ராத்திரியுடைய சமயத்துல ஒரு இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுது கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து நிற்க நான் மஅமூமாக அவர்கள் பின்னால் கை கட்டி நின்று நான் தொழுது கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டிட்டு பக்ரா சூராவை ஓத தொடங்கினார்கள். அப்போ பக்ரா சூரா ஓதுன உடனே முதல் ரக்காத்துல பக்ரா சூராவை தொடங்குறாங்க. தொடங்கின உடனே என் உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு தயக்கம். பக்ரா சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்களே, இது எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே, இந்த குர்ஆன்ல ரொம்ப பெரிய ஒரு சூறாவா இருக்குதே, இந்த சூறாவை முழுசா ஓதுனா தொழுகை ரொம்ப நேரம் ஆயிருமே அப்படின்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹுடைய மனசுல. அப்போ அவங்க நினைச்சாங்களாம், தன் மனசுலயே சொல்லிக்கிறாங்க, தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, சரி எப்படியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறாங்க, பக்ரா சூராவை தொடங்கிட்டாங்க, எப்படியோ இதை முழுசா ஓத மாட்டாங்க, முழுசா ஓதுனா ரொம்ப நேரம் ஆகுமா இல்லையா, அதனால ஒரு 100 ஆயத்து ஓதுவாங்க போல தெரியுது அப்படின்னு ஒரு எண்ணத்துல நான் நின்று கொண்டிருந்தேன். அப்ப நின்றுட்டு இருக்கிற சமயத்துல 100 ஆயத்தையும் ஓதி 101வது ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்குறாங்க. துவங்கி 101, 102 அப்படி ஒவ்வொரு ஆயத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டே இருக்கிறாங்க. ருக்கு போற மாதிரி தெரியல. அப்போ நினைச்சுக்கிட்டேன், சரி இந்த ஒரு ரக்காத் இப்படி இருக்கும் போல தெரியுது, இதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அவர்களை பின்தொடர திரும்பவும் தொடர்ந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்ரா சூராவே முடிச்சுட்டாங்க. ஆனாலும் அவங்க ருக்குவுக்கு போகல.
அந்த பக்கரா சூராவை முடித்து அப்ப நான் நினைச்சேன் முடிக்கும்போது, சரி இதுக்கு இப்போ ருக்கு போயிருவாங்க கண்டிப்பா. முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் சமயத்துல, சூரத்து நிசாவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓத துவங்குறாங்க. சூரத்து நிசா ஓதி, அது ஒரு நீட்டமான ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நீட்டம் அதுவும் ஒரு பெரிய சூறா தான். அந்த சூறாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி ஓகே. இந்த சூறா முடிச்சுட்டு கண்டிப்பா ருக்கு போயிருவாங்க அப்படின்னு எனக்கு என்ன வந்துருச்சு. சரி அப்படின்னு பார்த்துட்டு, அந்த சூறாவும் நிறைவாகுது. முடிக்கிறாங்க. முடிஞ்சு பார்த்தா, சூரத்து ஆல இம்ரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத துவங்குறாங்க. ஓத துவங்குன உடனே, அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்னவர்களுக்கு ஒரு தயக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே போறாங்களே! சரி பரவால்ல. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது செய்தாலும் ஹைரா தான் இருக்கும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி நான் அமைதியா நின்னேன். நின்னுகிட்டு இருக்கும்போது, சில சில ஆயத்துக்கள் வருமா இல்லையா குர்ஆன்ல. இப்ப தஸ்பீஹினுடைய ஆயத்து வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்த ஓதி முடிச்சு தஸ்பீஹ் செஞ்சாங்க. பிரார்த்தனை சம்பந்தமான வசனம் எதுவும் வந்தா, அந்த பிரார்த்தனை சம்பந்தமான அந்த ஆயத்த ஓதி முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இப்ப பாதுகாப்பு தேடுற சம்மதமான வசனங்கள்லாம் ஓதப்போது, அந்த ஆயத்த ஓதி முடிச்சுட்டு, அல்லாஹ்விடத்துல பாதுகாவலும் தேடினார்கள். அப்ப இதையெல்லாம் செஞ்சுட்டு, பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்சாங்க. இப்ப ருக்கு செஞ்சு, சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்றாங்க. இப்ப ருக்குல ஓதக்கூடிய துவா, சுப்ஹான ரப்பியல் அஸீம். அந்த துவாவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. சரி ஓதிட்டு எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா, எந்திரிக்கல. இஅ்திதாலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி வரல. இப்போ ரொம்ப நேரமா ருக்குவுல நிக்கிறாங்க. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி நின்று சூறாக்கள ஓதுனாங்களோ, அதுபோலவே தன்னுடைய ருக்குவிலேயும் அதை நீட்டிக்கொண்டே இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப நீளமா தொழுவிக்கிறாங்க. அப்போ ஒரு வழியா ருக்கு செஞ்சு முடிச்சு, சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி, ரப்பனா லக்கல் ஹம்த் என்ற அந்த துவாவ ஓதுறாங்க. அந்த துவாவ ஓதுன உடனே அப்பயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு உடனே போகல. அந்த இஅ்திதாலிலேயே அந்த சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற அந்த நிலையிலேயே அப்படியே நிக்கிறாங்க. அப்படியே நின்னுட்டு ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. தவீலாக்குறாங்க, நீட்டமாக்குறாங்க. அப்போ நேரம் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு, பின்பு இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தா செஞ்சாங்க. சஜ்தா செஞ்சு, சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு ஓதுனாங்க. சுப்ஹான ரப்பியல் அலான்னு ஓதிட்டு, சரி அப்புறம் அத்தஹியாத்துக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுருவாங்கன்னு பார்த்தா, அந்த சுஜூதிலேயும் நீண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலேயே கடந்தாங்க. அந்த சுஜூதிலே இருந்தார்கள். பின்புதான் அந்த சுஜூதிலிருந்து எழுந்து அத்தஹியாத்துக்கு வந்து, பொறுமையாக அத்தஹியாத்தை எல்லாம் ஓதி, பின்பு அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பின்னாடி நான் தொழக்கூடிய இந்த தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் செஞ்சாங்க அப்படின்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களா இருப்பாங்க. நமக்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷம் தொழுதாலே கால் வலி வந்துருது. 10 நிமிஷம் தொழுதாலே 10 நிமிஷம் தொழுவுறோமான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வுடைய திரு தூதர். மஅசூமான இந்த உலகத்திலேயே மிக சிறப்புக்குரிய ஒரு நபி. அப்படிப்பட்ட அந்த நபியே அல்லாஹ்வை வணங்கும் விஷயத்துல இவ்வளவு பொறுமை காத்து, அல்லாஹ்விற்காகவே அவருடைய இபாதத்தை ஆக்கிக் கொண்டார்கள். என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த செயலை குறித்து தான், இந்த சம்பவத்தை தான் முழுமையாக இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருகிறார்கள். அதன் காரணமாக தான் நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 102வது ஹதீஸ். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 102வது ஹதீஸாக இது இருக்கு. அஸ்ஸாமினு இன்னும் இது 8வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம்
முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸின் வரிசையில இது 8வது ஹதீஸாக இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது عن أبي عبد الله حذيفة بن اليمان رضي الله عنهما அப்துல்லா என்பவருடைய தந்தையான ஹுதைஃபத் இப்னுல் யமான் என்பவருடைய மகனான ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லைது மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன். ذات லைலத்தின் ஒரு நாள் இரவு நான் தொழுதேன். ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் தொழுகிறேன். அவங்களோட தொழுகிறேன்னா அவங்களுக்கு பக்கத்துல தொழுகிறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து நிற்கிறாங்க. அவர்களுக்கு பின்னால் மஅமூமாக யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார்கள் என்ற இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையில தக்பீர் கெட்டினாங்க. கெட்டின உடனே ஃபஃப்ததஹல் பகரத, பகராவை சூரத்துல் பகராவை அவர்கள் திறந்தார்கள். இஃப்ததஹனா திறந்தார்கள் தான் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்தார்கள் அல்லது ஓதினார்கள் அது போன்ற அர்த்தத்தை இங்கு தந்தால் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்போ ஃபஃப்ததஹல் பகரத, அந்த சமயம் சூரத்துல் பகராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கினார்கள். ஃபகுல்து, எனவே நான் சொல்லிக்கொண்டேன், இர்கஉ இன்தல் மிஅதி, 100 ஆயத்துகளுடைய சமயத்தில் ருக்கு செய்வார்கள் என்று நான் சொல்லிக்கொண்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கெட்டினோடனே பக்கரா சூரா ஓதுறாங்க. பக்கரா சூரா ஓதுனோடனே எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் வந்துச்சு. யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கரா சூரா ஓதுறாங்களே, ரொம்ப பெரிய சூறா வச்சே, குர்ஆன்லயே ரொம்ப மிகப்பெரிய சூறா வச்சே, அது ஓதுனா இவ்வளவுதான், நம்ம தக்பீர் கேட்டு நிக்க வேண்டியதான் போல அப்படின்னு ஒரு சின்ன கவலையில அவங்க தன்னுடைய மனசுல சொல்லிக்கிறாங்களாம். சரி பக்கரா சூரா தொடங்கிட்டாங்க ரசூலுல்லாஹ், எப்படியோ ஒரு 100 ஆயத்து ஓதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 100 ஆயத்து ஓதிட்டு அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு என் மனசுல நான் சொல்லி என் மனசை தேத்திக்கிட்டேன். அப்போ அந்த சமயம் சும்ம பிறகு மலா கடந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 100 ஆயத்தையும் கடந்துட்டாங்க. ஃபகுல்து, எனவே நான் சொல்லிக் கொண்டேன், யுஸல்லி பிஹா ஃபீ ரக்அத்தின், ஒரு ரக்அத்தில் அந்த பக்கரா சூராவை கொண்டு தொழுவார்கள். இன்னும் ஒரு ரக்அத்து இது போல தொழுவாங்க போல தெரியுது அப்படின்னு என் மனசுல நான் சொல்லிக்கிறேன். ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, 100 ஆயத்து தாண்டி போகுது. அப்போ சரின்னு இந்த ஒரு ரக்காயத்து மட்டும் தான் அப்படி பண்ணுவாங்க போல தெரியுது. சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ருக்கு போனா சாதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை சுருக்கிக் கொள்ளுவாங்க. அப்ப நமக்கு சிரமமா இருக்காது அப்படியே மனசுல நினைச்சேன். அப்ப அந்த சமயம் ஃபமதா, அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து விட்டார்கள். ஃபகுல்து, எனவே நான் சொல்லிக் கொண்டேன், யர்கஉ பிஹா, அதை கொண்டு ருக்கு செய்வார்கள் என்று நான் சொல்லிக் கொண்டேன். இப்போ ருக்கு செய்வாங்க. சரி பக்கரா சூரா முடிஞ்சுச்சு. இப்போ பக்கரா சூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க. இப்போ ருக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் மனசுல சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்ம பிறகு இஃப்ததஹல் நிசாஅ, சூரத்து நிசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு துவங்கினார்கள். இப்போ நிசா சூரா ஓத தொடங்கினாங்க. ஃபகராஹா, எனவே அதை ஓதினார்கள். அப்போ நிசா சூரா ஓதுறாங்க. சும்ம பிறகு இஃப்ததஹ ஆல இம்ரான, சூரத்து ஆல இம்ரானை பிறகு துவங்கினார்கள். அப்போ நிசா சூராவும் முடியுது. அந்த சூரா முடிஞ்சு ஆல இம்ரான் சூராவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கினார்கள். ஃபகராஹா, எனவே அதை ஓதினார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கும் போது இந்த ஆல இம்ரான் சூராக்கு முன்னாடியே நிசா சூராவை ஓதிட்டாங்கன்னு சொல்றாங்க.
இப்போ நிசா சூரா என்பது ஆல இம்ரான் சூராக்கு அடுத்துதான் குர்ஆனுடைய வரிசையின்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிசா சூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி இந்த ஆல இம்ரான் சூராக்கு முன்னாடி ஓதுனாங்க? அப்போ அதற்கான பதில் என்னன்னா, பயானுல் ஜவாஸ காட்டுறதுக்காக. இப்ப பயானுல் ஜவாஸ்னா ஒரு விஷயம் கூடுமாகும். இப்போ ஜாயிஸான விஷயம் இருக்குதா இல்லையா? இப்படி ஓதுறது ஜாயிஸ். எப்படி இந்த ஆல இம்ரான் சூராக்கு முன்னாடியே நிசா சூரா, பின்னாடி வரக்கூடிய இந்த நிசா சூராவை முன்னதாக ஓதுவது ஜாயிஸு, அது கூடுமானது, எந்த ஒரு தப்பும் இல்லை. அப்படி என்பதை காட்டுறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்ப இதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆல இம்ரானுக்கு முன்னாடி அந்த நிசா சூராவை ஓதினார்கள். சரிங்களா? இப்ப பாருங்க. யக்ரஉ, இன்னும் அவர்கள் ஓதுகிறார்கள். முத்தரஸ்ஸீலன், நிறுத்தி ஓதக்கூடியவனாக நிலையில் அவர்கள் ஓதுகிறார்கள். அப்ப ரொம்ப மெதுவா நிறுத்தி நிறுத்தி ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இதா மர்ர பி ஆயத்தின், ஒரு ஆயத்தை கடந்த பொழுது, ஃபீஹா, அந்த ஆயத்திலே தஸ்பீஹுன், தஸ்பீஹ் என்பது இருக்கு. அந்த ஆயத்துல தஸ்பீஹ் செய்யறது இருக்கு. அப்போ அந்த தஸ்பீஹ் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த பொழுது சப்பஹ, தஸ்பீஹ செய்தார்கள். அப்போ நிறுத்தி ஓத தொடங்குறாங்க. ஒவ்வொரு ஆயத்து வரும்போது ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. அந்த ஆயத்துல தஸ்பீஹ் சம்பந்தமான விஷயங்களை பத்தி வருது. அப்போ அந்த ஆயத்தை ஓதின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்து கொண்டார்கள். அடுத்தபடியாக வஇதா மர்ர பிசுஆலின், ஒரு சுஆலை கொண்டு, கேள்வியை கொண்டு அவர்கள் கடந்த பொழுது. அப்போ கேள்வியை கொண்டுன்னா இந்த இடத்துல பிரார்த்தனைன்னு வைக்கலாம். அல்லாஹ்விட்ட நம்ம தேவைகளை கேட்கிறோமா இல்லையா? தேவைகளை கேட்கிறோமா இல்லையா? அதுக்கும் சுஆலுன்னு சொல்லலாம். அந்த துஆ, அந்த பிரார்த்தனை. அப்ப அந்த பிரார்த்தனையை கொண்டான ஆயத்தை அவர்கள் கடந்த பொழுது சஅல, கேட்டார்கள். அல்லாஹ்விட்ட துஆ செய்றாங்க. அப்ப இந்த துஆ சம்பந்தப்பட்ட ஆயத்து வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதிட்டு அதற்காக வேண்டி அல்லாஹ்விட்ட துஆ செய்றாங்க. இந்த ஆயத்து மாதிரியே. அடுத்தபடியாக இதா மர்ர பிதஅவ்வுதின், ஒரு பாதுகாவலை கொண்டதான ஆயத்தை அவர்கள் கடந்தால், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும், இதர விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு ஆயத்துக்கள்ல சில ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா இல்லையா? அப்போ அந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய பொழுது, அந்த ஆயத்தை கடந்த பொழுது தஅவ்வத, அவர்கள் பாதுகாவல் தேடிக் கொண்டார்கள். இப்போ அந்த ஆயத்து முடிஞ்ச உடனே அந்த ஆயத்துல சொல்லப்பட்ட மாதிரியே அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடிக் கொண்டார்கள் என்பதை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சும்ம, பிறகு, ரகஅ, ருக்கு செய்தார்கள். ஃபஜஅல, எனவே ஆக்கினார்கள். யகூலு, அவர்கள் சொல்பவர்களாக ஆக்கினார்கள். என்ன சொன்னாங்க? சுப்ஹான ரப்பியல் அஸீமி, சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்லக்கூடியவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள். அப்போ அந்த ருக்குவுக்கு போய் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள், சொன்னார்கள். இப்ப அர்த்தத்தை பாருங்க. சுப்ஹான, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். ரப்பியல் அஸீம், கண்ணியமிக்க உயர்ந்தவனான என்னுடைய ரப்பை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் ஓதினார்கள். ஃபகான ருக்கூஉஹு, எனவே அவர்களுடைய ருக்கு ஆனது நஹவம் மின் கியாமிஹி, அவர்களுடைய நிற்பது போலவே அவர்களுடைய ருக்கு ஆனது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நீட்டமா நின்னாங்களோ, சூறாக்கள்லாம் இத்தனை சூறாக்களை ஓதி பொறுமையாக தக்பீர்ல நின்னாங்களா இல்லையா? அதே நிறுத்தத்தை மாதிரியே அவருடைய ருக்குவும் ஆனது. அப்ப ருக்குவுக்கு போயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ரொம்ப நீட்டமா அந்த ருக்குவை நீட்டிக் கொள்கிறார்கள். நிக்கிறது எப்படி எவ்வளவு நேரம் நின்னாங்களோ அதே போல ருக்குவிலும் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சும்ம, பிறகு, கால, சொன்னார்கள். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா, சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதாக சொன்னார்கள். ரப்பனா லக்கல் ஹம்து என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அர்த்தத்தை பாருங்க.
சமிஅ அல்லாஹு அல்லாஹு தஆலா செவியுற்றான், லிமன் ஹமிதஹு அவனை புகழ்ந்த ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா செவியுற்றான் என்ற இந்த துஆவை சொன்னாங்க. ரப்பனா இன்னும் எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இரட்சகனே, லக்கல் ஹம்து உனக்கே எல்லா புகழுமாக இருக்கின்றது. எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் நீதான். உன்னை புகழ்ந்த ஒருவனுக்காக அவனுடைய புகழை நீ கேட்டுவிட்டாய் என்ற இந்த துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ருக்குவிலிருந்து எந்திரிச்சு சொல்றாங்க. சும்ம பிறகு காம நின்றார்கள், கியாமன் நிற்பதாக நின்றார்கள், தவீலன் நீளமான நிலையில், நீட்டமான நிலையில், கரீபம் மிம்மா ரகஅ எந்த ருக்குவில் எந்த ஒன்றிற்கு நெருக்கமாக இருந்தார்களோ அந்த ஒன்றிலிருந்து நெருக்கமான நிலையிலும் நீட்டமான நிலையிலும் அவர்கள் நின்றார்கள் சொல்றாங்க. அப்போ ருக்கு செய்யும் போது எந்த அளவிற்கு முதல்ல தக்பீர் கட்டியும் நீட்டமா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் இந்த தொழுகையை நீட்டினாங்க. ருக்கு செஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அந்த ருக்குவுக்கு தகுந்த மாதிரி அதிலேயும் ரொம்ப நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டார்கள். அதுபோலவே இந்த சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி அந்த இஅ்திதால்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டமாக நின்று கொண்டார்கள் என்று சொல்றாங்க. சும்ம பிறகு சஜிதா செய்தார்கள். ஃபகால எனவே சொன்னார்கள், சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா என்பதாக சுஜூதிற்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்த்தத்தை பாருங்க. சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பி என்னுடைய இரட்சகனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், அல் அலா உயர்ந்தவனான என்னுடைய இரட்சகனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஜூதுல சொன்னாங்க. ஃபகான சுஜூதுஹு எனவே அந்த சுஜூதானது ஆகியிருந்தது, கரீபம் மின் கியாமிஹி அவருடைய நிற்பதிலிருந்து நெருக்கமானதாகவே அந்த சுஜூதும் ஆகியிருந்தது. அப்போ அவங்க நிக்கிறது எந்த அளவுக்கு சமயம் எடுத்திருந்தாங்களோ அந்த நிற்பதில் அவ்வளவு சமயம் எடுத்தாங்களா இல்லையா? அந்த இஅ்திதால்ல சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டினார்களா இல்லையா? அதுபோலவே சுஜூதிலும் அந்த டைமை, அந்த நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஜூதிலும் ஆக்கிக் கொண்டார்கள் என்பதை இங்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப ஆக மொத்தம் அந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நீட்டமாக பெரிய பெரிய சூறாக்களை ஓதி, நிறைய திக்ருகளை ஓதி, நிறைய துஆக்களை செய்து, நிறைய பாதுகாவல் தேடி, இப்படி முழு தக்வாவோடு இறையச்சத்தோடு நிதானமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்ற இந்த செய்தியை ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு சட்ட ரீதியான ஒரு விளக்கத்தை நம்ம விளங்கணும். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு தொழுகையை தொழுதாங்க தான். நீட்டமாக அல்லாஹ்வோட அந்த இஷ்குல இப்படி பல சூறாக்களை ஓதி நீண்ட நேர ரக்காத்துகளாக தொழுதாங்க தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தரத்திற்கு இப்படி ஒரு தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவது என்னன்னா, உங்கள் பின்னால் நிற்கக்கூடியவர்கள், அதாவது இமாமாக நீங்கள் நிற்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய அந்த நபருக்கு எந்த ஒரு சடைவும் ஏற்படாத நிலையில நீங்க தொழு வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக உங்கள் தொழுகை ஆக வேண்டும். இன்னும் இதுல இருந்து ஹுக்கும் எடுத்து நமக்கு சட்டங்கள் எடுத்து நமக்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த ஜங்ஷன் இது போன்ற இடங்கள் இருக்குதா இல்லையா? இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம், இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல சில பள்ளிகள் இருக்கும், சில பள்ளிகள் அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த பள்ளியில தொழு வைக்கக்கூடிய அந்த இமாமும் இத முக்கியமா பேணணும். ஏன்னா தனக்கு பின்னாடி நிற்கக்கூடியவர்கள் இஷ்கோடு நிற்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதே நேரத்துல பஸ்ஸுக்கு டைம் ஆகிறது இருக்கிறவங்க, பஸ்ஸுக்கு தாமதமா நிக்கிறவங்களா இருப்பாங்க. சீக்கிரம் இந்த தொழுகையை முடிச்சுட்டு டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சிடலாம், சீக்கிரமா இந்த தொழுகையை முடிச்சுட்டு நம்ம ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த பஸ்ஸுக்காகவும் இந்த ட்ரெயினுக்காகவும் இது போல இந்த வாகனத்திற்காக தன்னுடைய பயணத்திற்காக காத்து கொண்டிருப்பவங்களும் அந்த தொழுகையில் வந்து நிற்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு தவீலான தொழுகை எல்லாம் வைக்கவே கூடாது. எந்த அளவிற்கு சுருக்கமாக முடிக்கணுமோ அந்த அளவிற்கு சுருக்கமாக முடிப்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேவிருக்கின்றார்கள். அந்த ஒரு செயலை தான் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப இதுதான் இந்த ஹதீஸுடைய ஒரு சட்ட விளக்கம். இந்த விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அப்ப இந்த ஹதீஸ் ஆனது
எதற்காக இந்த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு நீட்டமாக தொழுதார்கள்னு சொல்றாங்களா இல்லையா? யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழ காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் பக்கம் முயற்சிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி நின்னாங்க. பெரிய பெரிய சூறாக்கள ஓதுனாங்க. பின்னாடி இருந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு மட்டும் தான் சடைவு ஏற்பட்டுச்சா? அவர்களுக்கு மட்டும் தான் வேதனை ஏற்பட்டுச்சா? கால் வேதனை ஏற்பட்டுச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்படாதா? அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கும் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த வலி இருந்திருக்கும். ஆனால் அந்த வலியை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல், அதை விட்டு அல்லாஹ்வினுடைய அந்த நன்மையின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சித்து இபாதத் செய்தார்கள். அப்போ அந்த இபாதத்துல அந்த நன்மையின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி, நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 102வது ஹதீஸ் என்ற இந்த நீண்ட ஹதீஸான இந்த ஹதீஸை மட்டும் பற்றி நாம் பேசினோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 103வது ஹதீஸினுடைய சுருக்கத்தையும் தர்ஜிமாவையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.